மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும்ம பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்துவோம் இன்ன வகையேல் எனக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோ மேலோ எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே. நீங்கள் இந்த உலகத்தை எவ்வளவு ஆய்வு செய்து பார்த்தாலும் கிமு 6ஆம் நூற்றாண்டு 6 கோடி வருஷத்துக்கு இப்போ திருவண்ணாமலைனா ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. பகவான் ரமணர் காலத்தில் பகவான் சொன்னார், இந்த உலகத்திலேயே மிக தொன்மையானது திருவண்ணாமலை, கைலாயத்துக்கும் முதன்மையானது தொன்மையானது. கைலாயம் கூட பின்னாடி தண்ணீர் பனிக்கட்டியாக மாற மாற கடல்லேருந்து உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாய மலை ஒரு கடல் அங்கிட்ட இருந்திருக்கு, அந்த கடல் குளிர்விச்சு அப்படியே மலையாக மாறி இருக்கு. அப்புறம் கடல் உள்வாங்கி வெளியேறப்ப அது ஒரு மலையாக இதற்கும் உட்பட்டது. ஏறக்குறைய 6 கோடி ஆண்டுகள் பழமையானதுங்கிறாங்க திருவண்ணாமலை. அவ்வளோ பழமையான ஒரு தலம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருள். எவ்வளோ ஆராய்ச்சி முக்காலத்தில் பண்ணாலும் சுவாமி இருப்பார் அப்படிங்கிறத எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க வாடிக்கையாளர். நீ என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அங்கேயும் சுவாமி. இப்போ ஒன்றும் இல்லை, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. அங்கே லிங்க வழிபாடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிச்சு. இப்படி உலகம் எங்கெங்கேயோ கிடைக்குது. எங்கெல்லாம் பழமையான தொன்மையான நாகரிகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா லிங்க வழிபாடு இருந்ததற்கான சான்றுகள் ஆதாரங்கள் இன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் கிடைக்கும். இன்னும் நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணாமல் வச்சுருக்கோம். கீழடினா இப்போ தான் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் கீழடியை ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரித்திரமே மாற அவ்வளோ பழமை. ஒரு 5000 வருஷத்துக்கான ஒரு பாரம்பரியம் கீழடியில் இருந்துருக்கு. அப்போ முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருள் இன்னும் நம்ம ஆய்வு செய்து பார்க்க சொக்கநாதர் ஆலவாய் அண்ணல் மதுரையை ஆட்சி செஞ்சது ஏறக்குறைய 10,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு இருக்காங்க. இப்போ 10,000 வருஷம் சும்மா கணிச்சு சொல்லியிருக்காங்க, ஆனால் சொல்ல முடியாது. அப்போ முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருள். இந்த உலகத்தை எத்தனை கோடி ஆண்டுகள் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அதை சிவ வழிபாடு இருந்ததற்கான சான்றுகள் ஆதாரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பின்னை புதுமைக்கும் பெயர் தும்ப பெற்றியன். பின்னாடி எவ்வளோ புதுமை வந்தாலும் அங்கேயும் சுவாமி இருப்பார். இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் யார் அதிகம் உருவாக்குறாங்கன்னா சிவபெருமான். ஒரு டைம்ஸில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க, இணையத்தில் யாரை அதிகமாக தேடுறாங்கன்னா சிவபெருமானை தான் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குது. டைம்ஸ் இதழ் சொல்லியிருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. நான் அடியேன் அதை படித்தேன். காரணம் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. அதை படிக்கிறப்ப அடியனுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா பாருங்கள், மாணிக்கவாசகர் சொன்னது எவ்வளோ சத்தியம். முன்னை பழம்பொருட்டு முல்லை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர் தும்ப பெற்றியனே. இப்போ 10 நாள் கார்த்திகை திருவிழா நடந்தது திருவண்ணாமலையில். கார்த்திகை பிரம்மோற்சவம் 10 நாள் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவில் அவ்வளவு படங்களை உருவாக்கி இந்த உலகமே பகிர்ந்தாங்க. அப்போ பாருங்கள், பின்னை புதுமைக்கும் எவ்வளோ பழசா தேடி போனாலும் சுவாமி இருப்பார், எவ்வளோ புதிய விஷயங்கள் வந்தாலும் அதுலேயும் சுவாமி இருப்பார். அதைத்தான் சொல்கிறார், முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்துமே பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னையவே தலைவனாக கொண்ட சீரடியார்கள். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சிவபெருமான நாம் நம்பி, ஏன்னா நம்பணும், நம்பி அவருக்கு ஒரு அடியாராக இருந்து, ஏன்னா நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியங்கிறாரு. நல்லதே நடந்தாலும் நமக்கு நல்லதுன்னா என்ன, நம்மளுக்கு பிடிச்சது நடந்தாலும் பிடிக்காதது நடந்தாலும் அதை விடக்கூடாது. சுவாமி மேலே இருக்கிற பிரியத்தை குறைச்சிடக்கூடாது. அப்போ ஏன்னா உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னையவே தலைவனாக கொண்ட உன்னை பிரானாக கொண்ட உன்னுடைய சீரடியார்கள். ஏன்னா உன்னடியார் தாழ் பணிவோம். ஏன்னா மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வருகிறாரு, இல்லைன்னா உன்னடியார் தாழ் பணிவோம்.
அப்படியே சிவபெருமானுடைய அம்சமாக தான் உன்னுடைய அடியாரை பார்ப்போம். சீரடியும் அந்த சீரடியார்களுடைய தாழ் பணிவோம் ஆங்கு அவருக்கே பாங்காகும். நாங்கள் ஒருத்தருக்கு சொத்தாகிறோம்னா சிவனடியாருக்கு தான் சொத்தாகும். எனக்கு மாப்பிள்ளை பாருன்னா மாப்பிள்ளை எம்சிஏ படிச்சிருக்கிறாரான்னு கேட்க மாட்டோம். மாப்பிள்ளை மாதம் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரான்னு கேட்க மாட்டோம். மாப்பிள்ளைகிட்ட வீடு இருக்கான்னு கேட்க மாட்டோம். மாப்பிள்ளைகிட்ட கார் இருக்கான்னு கேட்க மாட்டோம். மாப்பிள்ளை சிவனடியாரா, நித்திய சிவ பூஜை பண்ணுறவரா, பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறவரா, தேவார திருவாசகம் பாராயணம் பண்ணுறவரா, அன்னாட சிவாலயத்தை வளவர். இதுதான் ஒரு கணவன், ஒரு சிவன் அடியாருக்குள்ள லட்சணங்கள். தசக்காரியங்கள் பார்த்தோமே சில பாடலுக்கு முன்னாடி. பற்றுடையோம் ஈசன் பழைய அடியோம்ங்கிறதுல அந்த 10 மெய்யடியார்களோட சீரடியார்களுக்குத்தான் நாங்கள் பாங்காவோம், அவங்களத்தான் வணங்குவோம். ஏன்னா ஞானசம்பந்த சுவாமிகளும் உண்ணாமலை உமையாளில் வெம்புந்திய கதிரோனொளி விலகும்பிரி சாரல் அம்புந்திமு வெயிலைதவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காலியுள் ஞான சம்பந்தல தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. ஞான சம்பந்தருடைய தேவார திருவாசகத்தை பாட வல்லார்களுடைய திருவடியை வணங்குறதே தவங்கிறார். அதைத்தான் இந்த பெண்களும் இங்கே சொல்கிறாங்க. உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவருக்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார். அவரைத்தான் நாங்கள் கணவராக கொள்வோம். யார? பஞ்சாட்சர ஜபம், நெற்றி நிறைய விபூதி, இந்த காரியங்கள் சொல்கிறாங்களே 10 காரியங்கள். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், 5 5 10 10க்கு வேலை கொடுக்குறாப்படி சிவ சின்னங்களை அணிகிறவங்க. ஒரு உணவே எடுத்துக்கிட்டாலும் சிவனடியாரோடு சேர்ந்தது. இந்த உலகத்திலே பெரும் பாக்கியம் எது அப்படின்னா 1000 பேர்த்துக்கு அன்னதானம் போடுறது தான். அதுவும் சிவனடியாராக இருக்கு. அதைத்தான் நம்ம பாடலாக பாடலாம். அன்னதானத்துலன்னா என்னென்ன, அண்ணல் அடியவர்தமக்கு அமுது செய்திருக்க மண்ணில் பிறந்தார் பெரும் பயன். ஒரு இந்த மண்ணில் பிறந்தவனுடைய ஒரு பெரும் பயன். இந்த பூலோகத்தில் கர்ம பூமியால் இந்த பூமியில் பிறந்துட்டோம். மனித உயிர் ஒரு ஜீவனை எடுத்துட்டோம், ஒரு பிறவியை எடுத்துட்டோம். இதிலேயே செயற்கரிய செயல் எப்படி அப்படின்னா, மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மண்ணல் அடியவர்தமக்கு அமுது செய்வித்தார். கண்ணினால் அவர் விழா ஒளிவு கண்டார்கள். எங்கேயாவது கும்பாபிஷேகமோ ஒரு 10 நாள் சித்திரை திருவிழாவோ, இந்த வர சனிக்கிழமை அஷ்டமி சப்பரம் வரும், சுவாமி படியளப்பார் எல்லாத்துக்கும். அப்படி தேரில் மதுரை மதியில் அப்படியே அஷ்டமி சப்பரத்தில் வளம் வருவார். அந்த மக்களுக்கெல்லாம் படி இழப்பாங்க, ஆளுக்கு கொஞ்சம் அரிசி. இந்த விழாவெல்லாம் கண்ணினால் நமது கண்களால் மூலக்கண்ணினால் பார்த்து ரசிக்கிறது. இதுதான் மண்ணில் பிறந்தார் பெருமை. மண்ணில் பிறந்தார் பெருமையை மதிசூடும் மண்ணல் அடியவர் நமக்கு அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள். உண்மையாமெனில் உலகர் முன் வருகை என்றே உரைத்தார்கள் ஞானசம்பந்தர் அப்படி சொன்னார். அந்த பெண்ணு பூம்பாவை உயிர் பெற்று வந்தாலே அந்த இதில் இது ஒரு பாடல். அப்போ கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள். அப்பேற்பட்ட அந்த அடியார்கள் தான் அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் எங்கள் மேலே பிரியமாக உரிமையாக சில வேலைகள் சொல்லுவார். சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார், தீர்த்தம் பத்தாமல் இருக்கும். அம்மா கொஞ்சோண்டி தீர்த்தம் கொண்டு வான்னா அதை உபந்து அவரும் பிரியமாக கேட்பார், அம்மா கொஞ்சோண்டி தீர்த்தம் கொண்டு வா பூஜைக்குன்னு. அந்த அம்மாவும் ஓடி போய் கிணத்துல இறச்சி தூய நீரை கொண்டு வந்து அவர் உகந்து அவர் சொல்கிற வேலைகளை அப்படியே செய்வோம் அப்படின்னு சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். இன வகையே இந்த வகையே எமக்கு எங்கோன். இந்த ஒரு வரத்தை மட்டும் யோசித்து பாருங்க. ஒரு நல்ல மெய்யடியார் சிவனடியார், ஒரு நல்லவன், ஏன்னா ஒரு நல்லவனை ஒரு கணவனாக அடைஞ்சிச்சுன்னா அந்த பெண்ணுக்கு இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும்? அதனால் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த வகையே இதை மட்டும் சுவாமி எனக்கு அருள் செய்து தன்னார். இந்த வகையே எமக்கு எங்கோன் நல்குதியல். என்ன குறையும்? வேறு எந்த குறையும் எங்களுக்கு வராது சுவாமி. குறையா இருந்தாலும் குறையா தெரியாது. ஒரு நல்லவனை கணவனாக கண்டு காலையில் எழுந்திரிச்சோமே எல்லாம் 2 பேரும் குளித்து ஸ்நானம் பண்ணி பூஜைகளை சிவ பூஜைகளை பண்ணிட்டு அவங்க பணியை இட்ட பணியை செஞ்சு நினச்சி பாருங்க, கற்பனை பண்ணி பார்க்குறேன். சாயந்தரம் ஆனவங்க இப்படி ஒரு கோயில் குளங்கள் போய் சிவபுராணங்கள் எல்லாம் கணவன் மனைவியாக பாராயணம் பண்ணி
சிவபெருமான வணங்கி அதுக்கப்புறமா வந்து சிவ கதைகளை பேசி அந்த நினைப்பிலே இருந்தால் ஞான குழந்தை பிறக்கும். கல்லால பிறக்கு அது ஞானமாக இருக்கும். அதைத்தான் கேட்குது. இது மட்டும் எனக்கு அருள் செஞ்சுட்டு அந்த பொண்ணு எவ்வளோ விவரமாக சுவாமிகிட்ட கேட்குது. இப்படி மின்னடியார் கால் பணிவோம் ஆங்கவருக்கு பாங்காவோம் மன்னவரே எம் கணவராவாய் அவர் வந்து தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேன் என்ன குறையும் இல்லோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆக இந்த திருவெம்பாவையோட பயனை இந்த பாடலில் புரிஞ்சுக்கலாம். இந்த திருவெம்பாவையை மாணிக்க வாசகர் எதுக்கு இந்த பாவை நோன்புக்காக இந்த பாடலை அருளை பெற்றாருங்கிறத இந்த 9வது பாடல் சொல்லுது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த 8 பெண்களை 8 9 பெண்கள் சேர்ந்து இப்போ மார்கழி நீராடி போய் பரமேஸ்வரனை பாடி பரவி தொழுது என்ன பலனை பெற போகிறாங்கன்னா சிவன் அடியாரை கணவனாக அடைவான். ஒரு நல்லவனை ஒரு அடியாரை சிவனுக்கு ஒப்பானவர் தான் பிள்ளைவாள் அந்தனர்தம் அடியாருக்கு மடியன் சுவாமி பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியன் பரமனையை பாடுவார் அடியாருக்கு மடியன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியன் ஆரூரில் அம்மானுக்காலன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாரு, இந்த காலத்தில் இப்போ அப்பாலும் அடி சார்ந்தார் சுவாமிகிட்ட சொல்றார், சுவாமி எனக்கு பின்னாடி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மட்டும் எத்தனையோ சிவனடியார்கள் உன்னைய வணங்க வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இப்போதே அடியவன்னு சொன்ன அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த வரிகளை அந்த பொன்னார் அந்த வாக்கியங்களை நம்ம மனதில் இருத்தி இந்த பெண்களை போல் நம்மளும் இப்போ நிறையா பேர்த்துக்கு திருமண தடை ஆகும், காலதாமதமாகும், நல்ல கணவன் கிடைக்கணும்னு ஆர்ப்பரிக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து கெடுறதுக்கு தான் வழி ரொம்ப சுலபமாக இருக்குது. ஒரு நல்லவனாக வாழ்கிறது பெரும் போராட்டம் தான் யாருக்குமே. அப்படி இந்த பாடலை இந்த இளம் பெண்கள் எல்லாம் இன்றைய இந்த மார்கழி வைபவத்தில் இதை பாடினா பாவை நோன்பு இந்த பாடலை பாடினா கட்டாயம் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் நல்ல படிப்போ நல்ல வேலை நல்ல அப்பா அம்மா நல்ல அண்ணன் தம்பி எதுவுமே சரியில்லைன்னாலும் ஒரே ஒரு நல்ல கணவனை ஒரு சிவன் அடியாரை கணவனாக அந்த பெண் பெற்றுருச்சுன்னா இத்தனை இழப்புகளையும் அது சரி செஞ்சு. அதைத்தான் சொல்கிறார், எனக்கு பெண்கள் நல்குதியே இதை மட்டும் சுவாமி எனக்கு எங்கொன்னா எனக்கு அரசே என்ன அறையா சிவபெருமானை பார்த்து சொல்லுது, அம்பலத்தரசே இதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு வேறு எந்த குறையும் இல்லை சுவாமின்னு அந்த பெண்கள் வேண்டாம். நாமளும் நமக்கு தெரிஞ்ச உறவினர்கள் உற்றார் உறவினர்களில் இப்படி திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்களை மனதில் இருத்தி சிவனை பணிந்து இந்த பாடல்களை பாடினால் கட்டாயம் அவசியம் நல்ல சிவனடியாராக மனத்துக்கு இனிமையானவராக கணவராக அமைவாருங்கிறது எல்லளவும் சந்தேகம்ல திருச்சிட்டோம்.